Taste the Daily. அண்மை செய்தி. திமுக தேர்தல் வாக்குறுதியான 181 படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட வந்த பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் அராஜகமாக கைது செய்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. பகுதி நேர ஆசிரியர்கள் 10வது நாளாக டிபிஐ அலுவலகம் அருகே திமுக அரசு தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதி எண் 181, அதாவது பணி நிரந்தரம் செய்யப்படும் என்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வருகிறார்கள். ஒரு ஆசிரியர் கண்ணன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். சில ஆசிரியர்கள் மருத்துவமனையிலே பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாடாமல் வீதியில் இறங்கி போகக்கூடிய பகுதி நேர ஆசிரியர் வலுக்கு என்று கூட பார்க்காமல் காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய மிகப்பெரிய அவலம் தமிழகத்திலே அரங்கேறி ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் சமூகம் திமுகவிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை முன்வைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியை அளித்துவிட்டு வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைக்கு ஆட்சி முடிவு நிறைவேற்றாத நிலையில் பேர பிள்ளைகளோடும் குழந்தைகளோடும் அவர்கள் வீதியிலே இறங்கி ஆசிரியர்கள் என்றும் கூட பார்க்காமல் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அவர்களை வாகனங்களிலே அழைத்துச் செல்லக்கூடிய, எங்கே கொண்டு செல்லுகிறோம், எதற்காக கொண்டு செல்லுகிறோம், பல மணி நேரம் அவர்கள் தொடர்ந்து அலைகளித்து இயற்கை இடர்பாடுகளுக்கு கூட அனுமதிக்காமல் கீழே இறக்காமல் காட்டுமிராண்டித்தனமாக காட்டாட்சி தர்பார் நடத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் என்று அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக பெண் ஆசிரியர்களுக்கு பல்வேறு நபர்களுக்கு நீரிழிவு, உடல் உபாதைகள், நெஞ்சுவலி என பல்வேறு மருத்துவம் பெற்று வரக்கூடிய எங்களுக்கு இது போன்ற ஒரு அவலத்தை, அநீதியை இந்த அரசாங்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறது. 10 நாட்களுக்கு மேலாக அறவழியிலே போராடி வரக்கூடிய எங்களை போராட்ட களத்தில் உடனடியாக 1 மணி நேரம் கூட அனுமதிக்காமல் ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நசுக்கி இவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டப் போகிறார்களா என்கிற முழக்கங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். திமுக அரசு ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்களை சம வேலை சம ஊதியம் என்கிற ஒற்றை கோரிக்கைக்காக ஏறக்குறைய 22-23 நாட்களாக போராடியவர்களை அவர்களுடைய குரல் வழியை நசுக்கும் விதமாக கைது செய்து மிகப்பெரிய வேதனையை வேலை பாய்ச்சுவது போல அவர்களுக்கு அநீதி இழைத்ததாக இருக்கிறார்கள். தற்போது பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்ட களத்தில் நீங்கள் எப்படி கைது செய்தாலும் சரி, எப்படி எங்களுக்கு வாக்குறுதி தருவதாக போய் ஏமாற்றினாலும் சரி, தொடர்ந்து போராட்டுவோம், போராட்டம் நடத்துவோம். நீங்கள் அளித்த வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது. எங்களுக்கு பொங்கல் பண்டிகையே இல்லை என்றாலும் சரி, நாங்கள் ஒரு ஆசிரியர்களை பறிகொடுத்த பிறகும் போராட்ட களத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற வேதனை குரலை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர், முதலமைச்சர் கையிலே இருக்கக்கூடிய காவல்துறையினர் காவல்துறையாக மாறி எங்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசை அவர்கள் திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு எங்களுக்கு அநீதியை இழைத்துவிட்டது என்ற கண்டன முழக்கங்களோடு அவர்கள் கைதாகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். செய்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். பகுதி நேர ஆசிரியர் சொந்தங்களே, 14 வருஷமா ஆசிரியர் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எந்த ஒரு பணி நிரந்தரம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க, மாடு பிடிச்ச அரசு பணியா, வெக்கங்கெட்ட அரசு, விடியல் அரசான், திராவிடல் மாடல் அரசான், யோக்கியதை இல்லாத ஒரு அரசு, வெக்கம் இல்லை. இப்படி ஒரு முதல்வர் அறிவிக்கிறது இந்தியாவில் எந்த ஒரு அரசும் கிடையாது. மாடு பிடிச்சா வேலை, அப்பா ஸ்கூலே கிடையாது, நடத்த வேண்டியது இல்லையா? எந்த பள்ளிக்கூடமும் நடத்த வேண்டியது, காலேஜும் நடத்த வேண்டியது இல்லையா? மாட்டு மந்தை வச்சு மாட்டை பிடிக்கிறவனுக்கு வேலைன்னு அறிவிச்சிட்டு போயிடலாமே. கேவலம் கெட்ட ஒரு அரசு, வெக்கம் இல்லை.